வாழ்க்கையில பயம் இருக்கலாம். ஆனா பயமே வாழ்க்கையாயிடக்கூடாது. ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு நபர் வந்து ஒரு தவறான சவகாசத்துல கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனையாகி கைகலப்பாயி அடிச்சிடுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து என்னப்பா ஆச்சுன்னு கேக்குறாங்க. அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. சரி அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். அவங்கள அடிக்கலாம். அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். அடி வாங்கினவங்ககிட்டே வந்து சமரசம் செஞ்சு அவங்ககிட்டே வந்து மருத்துவ செலவு வாங்கி என்ன செய்யறாரு, காம்ப்ரமைஸ் ஆயிடுறாரு. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, முதல்ல நம்ம கிட்ட வந்து தவறான சவகாசம் முதல்ல இருக்கக்கூடாது. 7 நாள் வச்சு அடிச்சு அனுப்புறதா தானே பேச்சு. 6 நாள்லயே அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யார் ஹெல்ப் பண்ண வந்தாங்களோ அவங்களை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். சில பேர் வந்து மாரல் சப்போர்ட் கொடுப்பாங்க. இவ்வளவுக்கும் காரணம் அந்த பெரியவா சும்மா விடக்கூடாது. சில பேர் பண உதவி செய்வாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா அவங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடிஞ்சதோ அது செய்வாங்க. அது வந்து நம்ம நாளைக்கு எதுவுமே செய்யலன்னு குறை சொன்னா நாளைக்கு என்ன ஆகும்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கும், நம்மளோட ரிலேஷன்ஷிப் பாதிப்பு ஏற்படுத்தும். எல்லாருமே சேர்ந்து கெடுதல் செய்யணும்னு நினைச்சாலும் இறைவன் நாடாத வரைக்கும் நடக்காதுன்ற அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்வோம்னா நம்ம பயத்தை வெளிப்படுத்தாம உறுதியா உண்மையின் பக்கம் நிற்போம். உங்களுக்கு பயமே வந்தா கூட அந்த பயத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ஒரு பிக்கியும்